கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் ஆண்டவரின் மகிமைக்காக ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடிருப்பதால் சந்தோஷமாயிருங்க, நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடிருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடிருப்பதால் சந்தோஷமாயிருங்க, நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடிருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடிருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடிருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, உம்முடைய வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவரோடு கூட பேசும். தாங்கள் கேட்கிற வார்த்தையை தங்களுடைய வாழ்க்கையிலே கை கொள்ளும்படியாக கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபை விசுவாசிகளுக்கு அவர்கள் கர்த்தருக்குள் எப்படி சந்தோஷமாயிருப்பது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நிலைத்திருப்பது என்பதை குறித்து அவர்களுக்கு ஆலோசனையாக இந்த பிலிப்பியர் நிருபத்திலே எழுதுகிறார். பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற புத்திமதி தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் கை கொண்ட புத்திமதியை அவர்களுக்கு எழுதுகிறார். இந்த வசனத்துல 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்னு சொல்லி நம்ம கடந்த வாரத்துல கர்த்தருக்குள் எப்படி சந்தோஷமா இருப்பது என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். இந்த வாரத்திலும் அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி சந்தோஷமாயிருப்பது, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாயிருப்பதுன்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் தருகிற சந்தோஷம் எப்படிப்பட்டது, அவர் தருகின்ற சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக என்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பதை குறித்து நம்ம கடந்த வாரத்துல தியானித்தோம். இன்றைக்கு கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் எப்படி சந்தோஷமாயிருப்பது,
இந்த உலக வாழ்க்கையில நாம் சந்திக்கிற போராட்டங்களுக்கு மத்தியிலே நாம் எப்படி எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பது என்பதை குறித்து நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ரிஜாய்ஸ் ஆல்வேஸ், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். 3 காரியங்களை குறித்து நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக, steadfastness gives inconceivable joy. உறுதி நினைக்க கூடாத மகிழ்ச்சியை தருகிறது. சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இங்க தாவீது ஆண்டவருடைய சமூகத்துல எனக்கு பரிபூர்ண ஆனந்தம் உண்டு என்று சொல்லி எழுதுகிறார். பரிபூரணம்னா ஒரு காரியத்தினுடைய நிறைவு. ஆனந்தத்தில் பரிபூரணம் சொல்லும்பொழுது சந்தோஷத்தினுடைய நிறைவுன்னு சொல்லி எழுதுகிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பெற்றுக்கொண்டதை ஒரு சந்தேகம் இல்லாமல் உறுதியோடு சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம் உண்டு, அவருடைய சமூகத்துல நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லி அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பெற்றுக்கொண்டதை தான் இங்க தாவீது எழுதுகிறார். எப்படி தாவீது இப்படி ஒரு உறுதியோடு சொல்ல முடிந்தது? தாவீது அதற்கு தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்தார்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த 15ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன், அதனால நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லி எழுதுகிறார். இப்போ தாவீது ஈசாயின் குடும்பத்திலே 8வது மகனாக பிறந்தவர். 7 சகோதரர்கள்ல இவர் கடைசி பிள்ளையாக பிறந்திருக்கிறார். ஆண்டவர் இஸ்ரவேலை ஆண்ட சவுல் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததுனால சவுலை தள்ளி தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியாக சாமுவேல் தீர்க்கதரிசியை இப்போ ஈசாயினுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். ஈசாயின் வீட்டுக்கு வந்து சாமுவேல் 7 பேரையுமே ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லைன்னு சொல்லிட்டு, உனக்கு வேற பிள்ளைகள் இருக்கிறார்களான்னு கேட்கும் பொழுது, ஒருவன் இருக்கிறான், ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி ஈசாயை பதில் சொல்லுகிறான். உடனே தீர்க்கதரிசி அவனை வரவழைன்னு சொல்லி ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற அந்த தாவீதை வரவழைத்து அவனுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான்னு சொல்லி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்றைக்கு சாமுவேலால் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அன்றைய தினமே கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேலே தங்கினார் சொல்லி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஆண்டவருடைய ஆவியானவர் தாவீதின் மீது தங்கின பிறகும் அவருடைய சகோதரர்கள் அவரை பகைத்தார்கள் சொல்லி நம்ம அந்த சரித்திரத்துல வாசிக்கிறோம். சகோதரர்கள் மாத்திரமல்ல, எந்த நாட்டுக்காக தாவீது தன்னுடைய ஜீவனையும் பாராமல் பெலிஸ்தியரோடு கூட யுத்தம் பண்ணி கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியருடைய கையிலிருந்து மீட்டாரோ, இப்ப அதே ராஜா இந்த தாவீதுக்கு விரோதமாக தாவீதை பாராட்டினதுனால தாவீதை கொலை செய்யும்படியாக அவர் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவரை தேடினார்னு சொல்லி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. தாவீதினுடைய மனைவியாகிய மீகால் அவரை நிந்தித்தார், தாவீது ஆண்டவரை ஆராதித்ததுனாலன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. தாவீது பெற்ற பிள்ளையாகிய அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக நான் ராஜாவாவேன்னு சொல்லி அப்சலோமுக்கு பயந்து தாவீது வனாந்தரத்துக்கு ஓடி போகிறார். தன்னுடைய பிள்ளையால அவர் விரட்டப்பட்டார். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு வரைக்கும் தாவீதினிடத்திலே ஆலோசனைக்காரனாக வேலை செய்து கொண்டிருக்கிற இந்த அகித்தோப்பேல் இன்றைக்கு தாவீது இல்லைன்னு தெரிந்த உடனே அவருடைய குமாரனாகிய அப்சலோமோடு கூட சேர்ந்து கொண்டு தாவீதை கொலை செய்யும்படியாக அப்சலோமுக்கு ஆலோசனை தருகிறான். அப்போ தன்னிடத்துல வேலை செய்த வேலைக்காரனால தாவீதுக்கு பகை. அது மாத்திரமல்ல, சவுலனுடைய உறவினான சீமேயி தாவீதை தூஷிக்கிறான். தாவீது சொல்லும் பொழுது, என்னுடைய உயிர் நண்பன் பிராண சிநேகிதனும் என்னோடு கூட அப்பம் புசித்தவனும் தன்னுடைய குதிகாலை எனக்கு மீது தூக்கினான்னு சொல்லி சொல்லுகிறார். அப்போ தன்னுடைய சகோதரர்களாலே தாவீதுக்கு பகை, தன்னுடைய குடும்பத்தினாலே தாவீதுக்கு பகை, தான் திருமணம் செய்த வீட்டாலே மாமனாராலே தாவீதுக்கு பகை, தன்னுடைய மனைவியினாலே அவர் நிந்திக்கப்பட்டார்னு சொல்லி பார்க்கிறோம். தான் பெற்ற பிள்ளைகளால நிந்தனை. இப்படி எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியில இங்க தாவீது என்ன எழுதுகிறார், நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்னதாக நான் வைத்திருக்கிறேன்னு சொல்லி எழுதுகிறார். ஏன் அப்படி தாவீது ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டார்னா, ஒரு நாள்ல தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது தாவீது நினைத்தாரான்னு தெரியல, நான் இந்த ஆடு மேய்த்து கொண்டிருக்க இந்த நாட்டுல நான் அரசனாக நான் மாறுவேன்னு சொல்லி தாவீது நினைத்தாரான்னு தெரியல. ஆனா அவருக்குள்ளே இருந்த அந்த தாழ்மையினாலே ஆண்டவர் தாவீது நினைக்க கூடாத ஒரு சந்தோஷத்தினாலே அவரை நிறைத்தார்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். தொடர்ந்து தாவீது எழுதும்பொழுது எழுதுகிறார், என் இருதயம் பூரிக்கிறது, என் மேன்மை கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது என்று சொல்லி எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம்.
அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தாவீது வாழ்ந்ததுனால தாவீது நினைக்க கூடாத ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எனக்கு கூட இப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்குமா என்னுடைய வாழ்க்கையிலன்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனா நீங்க இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே தாவீதை போல உங்களுடைய எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை முதன்மைப்படுத்தும் பொழுது, அவரையே நீங்க சார்ந்து கொள்ளும் பொழுது, நீங்க சந்திக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்களுக்கு மத்தியில நீங்க ஆண்டவரை முதன்மைப்படுத்தும் பொழுது, இந்த வருடத்திலே ஆண்டவர் நீங்க நினைத்து பார்க்க கூடாத சந்தோஷத்தினாலே உங்களை நிறைத்து மகிழ பண்ணுவார். இரண்டாவதாக, faithfulness gives inexpressible joy. விசுவாசம் விவரிக்க கூடாத மகிழ்ச்சியை தருகிறது. 1 பேதுரு 1:8. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். இந்த பேதுரு யார்? ஒரு நாள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட சீஷராய் வாழ்ந்தவர். இப்போ இயேசு கிறிஸ்துவை தரிசித்தவர். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறி சென்று விட்டார். இப்போ மற்ற விசுவாசிகளுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அவங்க சரீர பிரகாரமா அறியல. அதனால இவர் எழுதுகிறார், அவரை காணாமல் இருந்துன்னா நீங்க இயேசு கிறிஸ்துவை காணாமல் இருந்தும் அவரை நீங்கள் தரிசியாமல் இருந்தும் நீங்க அவரை விசுவாசிப்பதனால உங்களுடைய வார்த்தையினால சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். அதனுடைய விளைவாக ஆத்துமாவிலே ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி பேதுரு எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை விசுவாசித்ததுனாலே சொல்லி முடியாத சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட ஒரு பெண்ணை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவருடைய தாயாகிய மரியாளை குறித்து வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல. ஒரு நாளிலே காபிரியேல் தூதன் அவரிடத்துல அனுப்பப்படுகிறார். காபிரியேல் தூதன் வந்து இப்ப மரியாள் இடத்துல சொல்லுகிறார், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாகன்னு சொல்லி சொல்லுகிறார். இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனேன்னு சொல்லி சொன்ன உடனே காபிரியேல் தூதன் மரியாளுக்கு மறு உத்தரவாக சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உன்மேல வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல நேரிடும், பிறக்க போகிற குழந்தை கடவுளுடைய திருக்குமாரன் என்று அழைக்கப்படுவார்னு சொல்லி தூதன் மரியாளுக்கு சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உன் இனத்தாலாகிய எலிசபெத்து முதிர் வயதிலே கர்ப்பவதியா இருக்கிறார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லி சொல்லுகிறார். இந்த வார்த்தை கேட்டவுடனே மரியாள் தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்தார்னு சொல்லி அந்த வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். தொடர்ந்து மரியாள் எலிசபெத்தை சந்திக்கும்படியாக புறப்பட்டு போகிறார். எலிசபெத்தை பார்த்த உடனே எலிசபெத்து இப்ப மரியாளை வாழ்த்துகிறார். அவருடைய வாழ்த்துதலை கேட்டவுடனே மரியாள் ஒரு மறு உத்தரவு சொல்லுகிறத லூக்கா 1:46-47 வாசிக்கிறோம். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி இரட்சகரில் களி கூறுகிறது, அடிமையினுடைய தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தான்னு சொல்லி சொல்லுகிறார். இப்போ இன்றைக்கும் மனிதனுடைய ஆவி எங்க இருக்கு, ஆத்துமா எங்க இருக்கு என்பதை குறித்து தெளிவில்லாதவர்களாய் வாழ்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனா ஏறக்குறைய 2022 வருடங்களுக்கு முன்னதாக வாழ்ந்த ஒரு திருமணமாகாத பெண் தன்னுடைய ஆவி கர்த்தருக்குள்ளே மகிழ்கிறது, என்னுடைய ஆத்துமா இரட்சகரை மகிமைப்படுத்துகிறதுன்னு சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ தன்னுடைய வாழ்க்கையில அவரால் வாய் வார்த்தைகளினாலே விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை மரியாள் பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். எதனால இந்த மகிழ்ச்சி? தூதனுடைய வார்த்தையை கேட்டவுடனே மரியாள் இன்றைக்கு கர்ப்பவதியா ஆயிடல. ஆனா ஆண்டவராலே சொல்லப்பட்ட வார்த்தையை விசுவாசித்ததுனால மரியாளுக்கு இந்த மகிழ்ச்சி. யூத கலாச்சாரத்தின்படி திருமணமாகாத ஒரு பெண் கர்ப்பவதியானால் அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி மோசேயினாலே ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருந்தது. ஆனா மறுபுறத்துல தீர்க்கதரிசிகளாலே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன தீர்க்க தரிசனம்? கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான்னு சொல்லி. யூதர்கள் அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அங்கீகரிக்கல. இப்படி ஒரு முரண்பாடு உள்ள சூழ்நிலையில வாழ்ந்த மரியாள் அப்படிப்பட்ட ஒரு எதிரான ஒரு சட்டம் இயற்றப்பட்ட சூழ்நிலையில் இருந்த பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில விசுவாசித்ததுனாலே அவர் வார்த்தையினாலே விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்க இதுவரைக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே வார்த்தையினால சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தை பெறாமல் இருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியாய் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுடைய வார்த்தையினாலே விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே,
ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. மூன்றாவதாக, ரைச்சியஸ்னஸ் கிவ்ஸ் இன்ஆக்சசிபிள் ஜாய். நீதி அணுகக்கூடாத ஆனந்தத்தை தருகிறது. எபிரேயர் 1:9. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். இந்த எபிரேயர் நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுலினாலே எழுதப்பட்டதுன்னு சொல்லி வேத வல்லுநர்களிடத்துல ஒரு கருத்து நிலவுகிறது. இங்க என்ன எழுதுகிறார் பவுல்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் ஆனந்த தைலத்தினாலே நிரப்பினார் என்று சொல்லி எழுதுகிறார். எப்படிப்பட்ட ஆனந்தமா? உம்முடைய தோழர்களை பார்க்கிலும் சொல்லப்பட்டிருக்கு. உம்முடைய தோழர்களை பார்க்கிலும்னா இந்த உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் யாரும் பெற்றிராத ஒரு மகிழ்ச்சி. இனிமேலும் இந்த உலகம் முடியும் வரைக்கும் ஒரு மனிதனும் பெற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு ஆனந்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் நிரப்பினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எதனால இப்படிப்பட்ட மகிழ்ச்சியினாலே நிரப்பப்பட்டார்னு அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதியை விரும்பினதுனாலே, அநீதியான காரியங்கள் அக்கிரமத்தை அவர் வெறுத்ததினாலே, அவர் ஆனந்தத்தினாலே, ஒரு மனிதனும் நெருங்க முடியாத ஒரு ஆனந்தத்தினாலே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்த பொழுது தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அவர் சொல்லுகிறார். யூதருக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் நடந்த உரையாடலை யோவான் 8 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்திலே பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்த முடியும் சொல்லி ஆண்டவர் கேட்கிறத பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவரோடு கூட வாழ்ந்த சீஷர்கள்ல ஒருவரான பேதுரு சாட்சியிடுகிறார் ஆண்டவரை குறித்து. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லைன்னு சொல்கிறார். இப்போ பாவத்துக்குரிய கிரியை கரத்தினாலே நடக்கையினாலே அவர் செய்யவில்லை மாத்திரமல்ல, அவர் வாயிலே வஞ்சனைக்கு ஏதுவான ஒரு வார்த்தை கூட இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே காணப்படவில்லை. அப்படி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்தார் சொல்லி பேதுரு எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து வாழ்வதற்கு ஏறக்குறைய 700 வருஷங்களுக்கு முன்னதாக வாழ்ந்த ஏசாயா இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்க தீர்க்க தரிசனமாய் எழுதுகிறார். ஏசாயா தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து முன்னறிவித்தவர். ஏசாயா இயேசு கிறிஸ்துவனுடைய அரசாட்சி எப்படி இருக்கும் என்பதை குறித்து இங்க எழுதுகிறார். ஏசாயா 11:4 வாசிக்கிறோம். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும் சொல்லி எழுதுகிறார். அப்போ அவர் நீதியை விரும்பி நீதியாய் நடந்ததுனாலே பிதாவானவர் அவரை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார் சொல்லி பார்க்கிறோம். இப்போ நீதியை விரும்பின்னு சொல்லப்பட்டிருக்கு, கட்டாயப்படுத்தப்படல. இயேசு கிறிஸ்து நீதியை செய்யும்படியாய் பிதாவானவரால. பிலிப்பியரில் நம்ம வாசிக்கிறோம், அவர் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தானாகவே இயேசு கிறிஸ்து நீதியை செய்யும்படியாய், இந்த மனிதனை பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாய் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொண்டார். அதனாலதான் பிதாவானவர் அவரை ஒரு மனிதனும் நெருங்க முடியாத ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏதோ தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு சில நாட்கள்ல மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் நீதியுள்ளவராய் இருந்தார். அவர் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது ஒரு மனிதனும் அவருக்கு எதிராக ஒரு வார்த்தையும் சொல்ல முடியல. அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைந்திருந்தான்னு சொல்லி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்றைக்கு நியாயாசனத்திலே ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். பொய் குற்றச்சாட்டுகள் அவர் மீது சாட்டப்படுகிறது. ஆனாலும் அந்த பொய் குற்றச்சாட்டுகளை எல்லாம் கேட்டுட்டு ஆண்டவர் அமைதியாக இருந்தார். ஏசாயா தீர்க்க தரிசனமாக எழுதுகிறார், அவர் அடிக்கப்படும்படியாக கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் மௌனமா இருந்தார்னு சொல்லி அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படி அவர் அமைதியாக இருந்தார்? பேதுரு எழுதும் பொழுது அவர் தன்னை தாழ்த்தின பொழுது அவருடைய நியாயம் அவரை விட்டு எடுபட்டு போனதுன்னு சொல்லி பேதுரு எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நியாயமான ஒரு காரியம் நமக்கு புறக்கணிக்கப்படுமானால் நம்ம கோவப்படுறோம். ஆனா இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நியாயம் புரட்டப்பட்டது, அவருடைய நீதி புரட்டப்பட்டது. ஆனா அவைகளுக்கு மத்தியிலே அவர் அமைதியா இருந்தார், மௌனமா இருந்தார். எதற்காக இவ்வளவு அமைதியா இருந்தார்? ஏன் இப்படி அவர் நீதியை நிலைநாட்டினார்னா, தன்னுடைய வாழ்க்கையில
தானாக அவர் தெரிந்து கொண்டார். நான் இந்த மனிதனை பாவத்திலிருந்து மீட்க வேண்டும், துன்மார்க்கரை சங்கரிக்க வேண்டும். ஆண்டவர் தான் இந்த பூமியை உருவாக்கினார். ஆண்டவர் எதற்காக பூமியை உருவாக்கினார்? நீதி நிலைநாட்டும்படியாக. 2ஆம் வருகையை குறித்து சொல்லப்படும் பொழுது நீதிபுரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீதி அங்கு வாசமா இருக்கும், ஒரு மனிதனும் அங்கு கேடு செய்வதில்லைன்னு சொல்லி அந்த நீதியை நிலைநாட்டும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்ததுனால அவர் அமைதியா இருந்தார். அதனால பிதாவானவரால ஒரு மனிதனும் நெருங்க முடியாத ஆனந்தத்தினாலே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார் சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை போல நீங்க நீதியுள்ளவர்களாய் நீங்கள் வாழும் பொழுது உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய உறவினர்கள், சுற்றத்தார் எல்லாருக்கும் மத்தியிலே அவர்கள் யாரும் பெறாத ஒரு ஆனந்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசிர்வதிப்பார். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணுகிறவர். மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, 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 ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி போராட்டங்களும் உபத்திரவங்களும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல எப்பொழுதும் உமக்குள்ளே சந்தோஷமா இருக்கும்படியான ஒரு வாழ்க்கையை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக. அன்றைக்கு தாவீது தான் சந்தித்த எல்லா போராட்டங்களுக்கு மத்தியிலே உம்மை உறுதியாய் பற்றி கொண்டதினாலே தன்னுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க கூடாத ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டது போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தாங்கள் சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலே உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளும்படியாய் உம்மையே சார்ந்து கொள்ளும்படியான கிருபையை தந்து அவர்கள் நினைத்து பார்க்காத சந்தோஷத்தை இந்த புதிய வருஷத்திலே தந்து நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அன்றைக்கு மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்மறையான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே உம்மை உறுதியாய் அவர் விசுவாசித்ததினாலே
வார்த்தையினாலே விவரிக்க கூடாத ஒரு சந்தோஷத்தை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டது போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உம்மை விசுவாசிக்கும்படியான விசுவாசமுள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே கட்டளையிட்டு உம்மை விசுவாசிப்பதனாலே அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஆனந்தத்தை, சந்தோஷத்தை இந்த நாளிலே அவர்களுடைய இருதயத்திலே நீர் கட்டளையிடுவீராக. அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்கிரமத்தை வெறுத்து நீதியை விரும்பினதுனாலே ஒரு மனிதனும் நெருங்கக்கூடாத ஒரு ஆனந்தத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பெற்றுக்கொண்டது போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த புதிய வருடத்தின் ஆரம்பத்திலே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், அநீதியான காரியங்களை உணர்த்தி அவைகளை விட்டு அவர்கள் விலகும்படியான கிருபையை தந்து இந்த நாளிலே அவர்களுடைய குடும்பத்திலே, அவர்கள் உறவினர்கள் மத்தியிலே ஒருவரும் பெற்றிராத சந்தோஷத்தினாலே இந்த நாளிலே அவர்களை நிறைத்து ஆசீர்வதிப்பீராக. காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், நிலைநிறுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். God bless you and God be with you.